அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன். இன்றைக்கு சூரன் போர் நல்லூருக்கு வந்திருக்கிறேன். அதைத்தான் இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த முறை சூரன் போர் வந்து 19 வருஷத்துக்கு பிறகு இந்த சூரன் போருக்கு நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். மிக முக்கியமான ஒரு தருணம். பார்க்கலாம் தொடர்ந்து காணொலியை. திருவிழா காலங்களில் எப்படி க்ரௌடாக இருக்குமோ அதே அளவு க்ரௌட் தான் இன்றைக்கு சூரன் போருக்கும் இருக்குது. கடைசியாக வந்து 2006ஆம் ஆண்டு இந்த பாதைகள் மூடி போர்கள் துவங்குற காலத்தில் பார்த்தது. அதுக்கு பிறகு இதான் பார்க்குறேன். அப்போவும் வந்து சூரன் போர் வந்து அந்த அளவுக்கு நடக்கலை. ஏன்னா கர்ஃப்யூ ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்ததால் சூரன் போர் எப்படி முடிஞ்சதுன்றே எங்களுக்கு தெரியாது. அதான் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே. அதாவது 19 வருஷத்துக்கு பிறகு இப்போ பார்க்குறேன். 2006க்கு பிறகு இந்த முறை சூரன் போர் பார்க்குறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற உங்களுக்கும் இது போன்ற உணர்வுகள் இருக்கும். ஏன்னா வளமையாக வந்து நீங்கள் வெக்கேஷன் வரைக்கும் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு போவீங்க. செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்கு வெக்கேஷன் வாரதுன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. சூரனுடைய முதலாவது தலை வீழ்த்தப்பட்டது. அதாவது நான் வர்றதுக்கு முதல்ல அது நடந்துட்டுது. அதை கொஞ்சம் பிந்திட்டேன். அதாவது பிள்ளைகளை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போய் வாகனத்தை பார்க் பண்ணிட்டு வார இடைவெளிக்குள்ள சம்பவம் நடந்து முடிஞ்சுது. நேற்றிரவெல்லாம் தொடர்ச்சியாக கடுமையான மழையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சூரன் போருக்கு மழை இல்லை. வானம் வந்து ஓரளவு இருட்டாக இருந்தாலும் மழை இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. என்ன சொன்னால் ஏராளமான பக்தர்கள் நிறைய பேர். அதே சமயத்தில் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த மழை பெய்ந்து அந்த மழையில் நனையணும் என்று சொல்லி ஒரு ஐதீகம் இருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. சில வேளைகளில் இரவு நேரத்தில் அல்லது மழை வேற வாய்ப்புகள் இருக்குது.
அம்புகள் மழையாக பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது.
சூரனுடைய இரண்டாவது தலையும் வீழ்த்தப்பட இருக்கிறது.
கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி மக்கள் கூட்டம், அதாவது பக்தர்கள் கூட்டம் இந்த முறை சூரன்பூரில். போன முறை எப்படின்னு எனக்கு தெரியாதபடியா இந்த முறை இந்த க்ரௌடை பார்க்குறது எனக்கு சரியான ஒரு வியப்பாக இருக்குது. இப்போ வளமையாக வந்து நானும் சுற்றுலா பயணியாக வந்து போகிற போது பெரும்பாலும் ஜூலை ஆகஸ்ட் காலங்களில் தான் வந்து போகிறது. சூரன்பூர் வரைக்கும், அதாவது அக்டோபர் வரைக்கும் நிற்கிறதுன்றது குறைவு. அப்போ அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன், நான் கிட்டத்தட்ட எனக்கு 19 வருஷங்கள் கழித்து இந்த முறை சூரன்பூர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆனால் வளமையாக திருவிழாவுக்கு இவ்வளவு மக்கள் கூட்டம் வருவாங்கன்னு தெரியும். சூரன்பூருக்கு இப்படின்னு எனக்கு இந்த முறை தான் பார்க்குறேன். நான் தேருக்கு எப்படி இருக்குமோ அதே வகையான மக்கள் கூட்டம். பாருங்கள், இன்னும் அங்கே இருந்து மக்கள் வந்தோடு தான் இருக்கிறாங்க. சுவாமி அங்கே போயிட்டார், பிள்ளையார் கோயில் வாசலை தாண்டி சுவாமி அங்கே போயிட்டார். ஆனால் மக்கள் கூட்டம் அங்கே வரைக்குமே நிற்கணும். உண்மையாக இந்த முறை மழையும் விட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வளமையாக சூரன்பூர் சின்ன வயசுலையெல்லாம் சூரன்பூர் பார்க்கக்குள்ள மழைக்குள்ளே நனைஞ்சு தான் பார்க்குறது. இந்த முறை அப்படி இல்லை. இந்த இவ்வளவு மக்களும் மழைக்கு ஒதுங்கிறது கூட இடம் இருக்காது. சின்ன பிள்ளைகள், கொஞ்சம் வயதானவர்கள்னு சொல்லி நிறைய பேர். நேற்றெல்லாம் பகல் சரியான மழை, இரவு வந்து இடியோட கூடின கடும் மழை. அப்போ நாங்கள் நினச்சது இந்த முறை சூரன்பூர் நடக்கிற நேரமும் மழையாக இருக்கும் என்று சொல்லி. முருகன் அப்படி விடையில்லை. சன நெரிசல் மிகவும் கடுமையாக இருந்தது. அதாவது பக்தர்கள் கூட்டம் அதிகம் என்று சொல்லலாம். வளமையாக தேருக்கு இருக்கிறது போலவே இந்த முறை சன நெரிசல் கூடுதலாக இருந்தது. அப்போ சூரனுடைய இரண்டாவது தலை வீழ்த்தப்பட்டு 3வது தலை வீழ்வதற்குள் நாங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டோம். 2 சின்ன பிள்ளைகளோட வந்து இவர் வந்து அளவழிக்கிட்டார். அப்போ அந்த க்ரௌடுக்குள்ளே எங்களால் தாக்கு பிடிக்க முடியலை. அதாவது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு முழுமையான வீடியோ வரவில்லை என்று சொல்லி ஒரு கஷ்டமான நிலைமை இருக்கும். தடங்களுக்கு வருந்துகிறேன். மாமர கிளைகளுக்குள் மறைந்து சூரன் மீண்டும் போருக்கு புறப்பட்ட வேளை நாங்கள் கோவிலை விட்டே புறப்பட்டு விட்டோம். அதான் முதலே சொல்லியிருந்தான், சின்ன பிள்ளைகளோட சரியான சன நெரிசல். அந்த இடத்துல எங்களால் தாக்கு பிடிக்க முடியலை. சின்னவர் அளவழிக்கிட்டார், நாங்கள் வெளிக்கிட்டோம். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். தடங்களுக்கு வருந்துகிறேன், மன்னிச்சு கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம்.